ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு ரம்யா வீட்டு சமையலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் கடாய் ரெசிபி தான் பண்ண போகிறோம். கடாய் பன்னீர், கடாய் ப்ரான், கடாய் சிக்கன் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அந்த ரெசிபி தான் பண்ண போகிறோம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, தக்காளியை வேக வச்சு அரைச்சி சேர்த்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் கடாயிலே பண்ணுவாங்க, குக்கரில் பண்ண மாட்டாங்க. சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த கடாய் ப்ரான் பண்ணுறதுக்கு நான் ஒரு 200 கிராம் தக்காளியை இந்த மாதிரி தண்ணியில் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இந்த தோலை மட்டும் நீக்கிட்டு நீங்கள் இந்த தக்காளியை மட்டும் நல்லா பசையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை டொமேட்டோ பியூரின்னு சொல்லுவாங்க. கடைகளையும் பாக்கெட்டில் கிடைக்கும். டொமேட்டோ பியூரி அப்படின்றது இதுதான். தக்காளியை ஜஸ்ட்டு அது தோல் கலண்டு போகிற அளவுக்கு வேக வச்சுட்டு நல்லா பசையாக அரைச்சி தோலை எடுத்துகிட்டு பசையாக அரைச்சி எடுத்துட்டோன்னா டொமேட்டோ பியூரி ரெடி. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கு ஒரு 1/4 கிலோ ப்ரானில் தான் தொக்கு பண்ண போகிறேன். அதாவது 1/4 கிலோ ப்ரான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் நம்ம கடாய் ப்ரான் பண்ண போகிறோம். அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ இன்னொரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கிறேன். ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரியட்டும். சீரகம் பொரிஞ்சதும் ஒரு கை நிறைய புதினா இலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா. இந்த புதினா இலையும் நல்லா பொரியட்டும். பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ புதினா இலை பொரிஞ்சிருச்சு பாருங்கள். ஒரு 100 கிராம் வெங்காயம், ஒரு 50 கிராம் சாம்பார் வெங்காயம் சேர்த்துருக்குறேன். நீங்கள் இல்லைன்னா 150 கிராம் வெங்காயமே சேர்த்துக்கோங்க. இங்கே நார்த்தில் இந்த சாம்பார் வெங்காயம்லாம் யாரும் போடுறதில்ல. இது நம்மளுடைய ரெசிபி, நம்ம ஸ்டைலில் பண்ணுறதுனால கொஞ்சம் நான் சாம்பார் வெங்காயம் சேர்த்துருக்குறேன். நீங்கள் 150 கிராம் வெங்காயம்னா வெங்காயம் மட்டுமே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கட்டும். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இங்கே பாருங்கள், ஒரு 60-70% அங்கங்கே லைட்டாக ப்ரௌன் கலர் தெரிகிற அளவுக்கு வதங்கினா போதும். வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அது கூடவே நாம் எடுத்துருக்கிற 1/4 கிலோ ப்ரானையும் சேர்த்துடலாம். நீங்கள் ப்ரான் எல்லாத்தையும் முழுசாக போடணும்னு போடலாம். நான் ஒரு 100 கிராம் ப்ரானை கட் பண்ணி சேர்ப்பேன். எப்போவுமே ஒரு 150 கிராம் ப்ரானை அப்படியே முழுசாக சேர்த்துருக்கேன். அப்படின்னா நமக்கு நிறைய ப்ரான் இருந்த மாதிரி இருக்கும் அந்த கிரேவியில். இல்லை எல்லா ப்ரானையும் நீங்கள் 2 கட் பண்ணி போடனாலும் அது உங்களுடைய இஷ்டம் தான். நீங்கள் எப்படி சேர்க்கறனாலும் சேர்த்துக்கோங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4-5 ப்ரானாவது பொடிசாக கட் பண்ணி சேருங்க, முழுசாக போட்டால் கூட. அப்படின்னா ஸ்டாக் நல்லா இறங்கும். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அந்த ப்ரானை வதக்கிக்கலாம். அந்த வெங்காயத்தில் வதக்கும்போது நல்ல ஃப்ளேவர் இறங்கும். அதுக்கப்புறம் மசாலா பொருட்களை சேர்த்துடலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இது கொஞ்சம் காரமான மிளகாய்த்தூள் தான், அதனால் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த மசாலா பொருட்களை ஜஸ்ட்டு 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ பியூரியை சேர்த்துடலாம். அதாவது தக்காளி வேக வச்சு அரைச்சி எடுத்தோம்ல, அந்த பியூரி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த டொமேட்டோ பியூரி தான் இந்த கடாய் ப்ரானுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். நம்ம வழக்கமாக வைக்கிற தொக்குக்கு நம்ம அப்படியே தக்காளியை வதக்குவோம். இது வேக வச்சு அரைச்சி சேர்க்குறதுனால இதனுடைய டேஸ்ட் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு உப்பு உரைப்பு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா இந்த ஸ்டேஜில் மிளகாய்த்தூள் கொஞ்சம் போடனா போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு சிம்மில் ஒரு 5-7 நிமிஷம் விட்டுருங்க. அந்த தண்ணியெல்லாம் சுருண்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் விட்டுடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்படியே சைடிஷ்க்கு பரிமாறோன்னா அப்படியே பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட போகிறோம். அதுக்காக நம்ம தண்ணியை முதல்லே சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. இந்தளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா நம்ம கிரேவியாக பண்ணுறோம் அப்படின்னா இந்தளவுக்கு சுருண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் திரும்ப நம்ம தண்ணி ஊற்றி திரும்ப ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம எடுக்கணும். அப்படின்னா தான் அந்த தக்காளியெல்லாம் சேர்ந்த ஒரு ஃப்ளேவர் அதில் கிடைக்கும். நீங்கள் முதல்ல தக்காளி பூரி சேர்க்கும் போதே நீங்கள் அது கூடவே தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நீங்கள் திரும்ப இந்த மாதிரி தண்ணி சேர்க்கணும். நான் ஒரு 100 ml தண்ணி இப்போ சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இப்போ திரும்ப இதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ இங்கே பாருங்கள், திரும்பவும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டேன். திரும்பவும் எண்ணெயெல்லாம் லைட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு. எனக்கு இந்த திக்னஸ் போதும். உங்களுக்கு நல்ல கெட்டியாக வேணும்னா முதல்ல காமிச்சாலும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிக்கலாம், தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணியாக சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும்னு நான் இப்படி பண்ணியிருக்கிறேன். இப்போ இறக்குனதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கிடையாது, என்கிட்ட கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருந்து போட்டிருக்கிறேன்.
நீங்கள் நிறையவே கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ப்ரானை பொறுத்தளவுக்கு கொத்தமல்லி தழை எவ்வளோ போட்டாலும் நல்லா இழுக்கும். அதுக்காக ரொம்ப போடக்கூடாது. நல்லா கை நிறைய அள்ளி போடுற அளவுக்கு நீங்கள் கொத்தமல்லி தழை தாராளமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து எடுத்து நம்ம வந்து சாதத்தில் அப்படியே போட்டு சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் சப்பாத்தி பரோட்டா எது கூட சாப்பிட்டாலும் இந்த ப்ரான் தொக்கு சூப்பராக இருக்கும். அதாவது இந்த நார்த் இந்தியன் ஸ்டைல் கடாய் ப்ரான் கறி வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி அளவுகளோடு செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.